டோய் டோய் தாத்தா. எங்கே தாத்தா பார்த்துருக்குறீங்க? நான் உங்களை தான் பார்த்துருக்குறேன், ஆனால் எங்கேயோ கண்கள் எல்லாம் மேலே பார்த்துருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே செல்வங்களே. தாத்தா, நம்ம நம்ம செலவுக்கு காசு வேணும் தாத்தா. அது என்ன பண்ணுறது தாத்தா? அப்பா அம்மாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சார்? நமக்கு பணம் வேண்டும், பெரிய அளவில் இல்லை. நமக்கு தேவையானது ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு, அது நம்ம தேவையான சிறு பொருட்களை வாங்குவதற்கு பணம் தேவையாக இருக்குது தாத்தா. அதுக்கு என்ன வழி தாத்தா? ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களே, அதுவே உங்களுக்கு முதல் படியாக அமையும் என்று சொல்லுங்களே. ஒரு சின்ன வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். என்ன பொருளை செய்து தத்தா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் கேண்டில் செய்யலாம், பிக்கல் ஊறுகாய் செய்யலாம். இல்லை தாத்தா, எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது தாத்தா. அல்லது ஒரு பொருளை மற்றவர்களிடமிருந்து வாங்கி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். ஆம் செல்வங்களே, ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும். அதை 1 ரூபாய் லாபம் வைத்துக்கொண்டு 11 ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செய்யுங்கள். அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். இந்த மாதிரி மற்றவர்களிருந்து பொருட்களை, காய்கறிகளை, பழங்களை வாங்கி நீங்கள் அதை மற்றவர்களுக்கு விற்பனை பண்ணுங்கள். அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சிறிய அது அளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நாம் வெறும் வாயோடு இருப்பது இல்லாமல் வெறும் வாய் மேல்றதோடு அவள் மேல்ற மாதிரி சிறிதளவு ஒரு பொரியை சாப்பிட்ற அளவுக்கு, சிறிய அளவுக்கு நாம் ஒரு வியாபாரத்தை பண்ணால் நம்மால் பணத்தை சம்பாதிக்க முடியும். சிறு தொழிலை ஆரம்பித்தால் அது பெரிய தொழிலுக்கு வழியை காட்டும். நீங்கள் அந்த வியாபாரத்தில் என்ன நன்மை, நஷ்டத்தை, லாபத்தை கண்டீர்கள் என்று உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தையும் பணத்தை சம்பாதிக்க சில வழிகளையும் பல மனிதனுடைய குணாதிசயங்களையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஆம் சொல்கிறீங்களே. இந்த விதத்தில் ஒரு ஆரம்பமாக இன்றைக்கி ஏதாவது செய்யுங்கள். சும்மா இருக்கிறதோடும் ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யுங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில், அல்லது ஒரு பொருளை மற்றவரிடமிருந்து வாங்கி வேறொருவருக்கு விற்பனை செய்ய பழகுங்கள். அதிலிருந்து பல அனுபவங்களை பெறுவீர்கள். ஆம், எடுத்தவுடனே பெரிய வியாபாரம் செய்ய வேண்டுமே என்றால் அதற்கு முதலீடு வேண்டும், அனுபவம் வேண்டும். ஒரு சிறு வியாபாரத்தை ஆரம்பியுங்கள்.
ஓகே. ஏதாவது டீ செய்யுங்கோ, காஃபி செய்யுங்கோ. அது ஒரு ஃப்ளாஸ்கில் நல்ல தரமான காஃபி செய்து அது ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுங்கோ. ஒரு சின்ன பேப்பர் கப்பு ஒரு சிறிதளவு வாங்கி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டாண்டிய இல்லை ரோட்டில் போகும்போது இந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்கின்னு இந்த கையில் இருக்கிற கப் எடுத்துக்கின்னு அப்படி நில்லுங்க. யாருன்னா போயிட்டு என்னப்பா டீ இருக்குதா, ஒரு கப் டீ கொடுப்பா, எவ்வளோ விலை, நீங்கள் அதுக்கு தேவையான விலையை சொல்லுங்கள். ஒரு 5 ரூபா 10 ரூபா என்று சொல்லிவிட்டு விற்பனை செய்யுங்கள். பல பேர் உங்களோட டீ வாங்கி குடிப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு குறைந்த அளவு வருமானம் வரும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஆம் சொல்லுங்களே. பாருங்கள், யாரோ ஒரு வியாபாரம் பிளாஸ்டிக் பேப்பர் அது இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அதை வேறு இடத்துல அதிக விலைக்கு விற்றுட்டு வருவாங்க. ஒரு அம்மா வண்டி தள்ளு வண்டியில் கீரை விற்றுன்னு போனாங்க. அவங்க எங்கேயோ வாங்கிட்டு வந்து கீரை வாங்கிட்டு வந்து அதை விற்பனை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழிலை நாம் செய்ய பழகிக்கொண்டால் அதன் பிறகு குறைந்த அளவில் இருக்கிறது, அது கௌரவத்திற்கு குறைவாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நமக்கு பணம் வேண்டும், அதனால் திருட போகக்கூடாது. வியாபாரம் செய்யலாம். செய்து பாருங்கள் சொல்லுங்களே, செய்து பாருங்கள். உங்களுக்கு அனுபவம் பெறுவீர்கள். இவ்வளவு போதும். பெரிய அளவில் உங்களுக்கு யோசனை கொடுக்க முன்வரவில்லை. உங்களால் அனுபவம் இல்லாமல் அந்த தொழிலில் ஈடுபட கூடாது. ஒரு சிறு தொழிலை செய்யுங்கள், உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆழம் தெரியாமல் நாம் காலை விடக்கூடாது சேற்றிலே. இதை குளிக்க போகிறோம் என்ற எண்ணத்தினால் போய் சேற்றை பூசித்து கொண்டு வந்த நிலைமை வரக்கூடாது. சிறு அனுபவத்தின் மூலம் பல நன்மைகளை, பெரிய அனுபவங்களை பெற முடியும். இறைவனை வேண்டுங்கள், கடவுளிடம் வேண்டுங்கள். அப்பா, என்னை வழி நடத்துங்கள், எனக்கு சரியான பாதையை காட்டுங்கள். அந்த இடத்துல என்னுள் நீ இருந்து கொண்டு என்னை செயல்பட செய்யுங்கள் இறைவா. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ என்னுள் இருந்து என்னை வழிநடத்துங்கள் இறைவா என்று கேளுங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். நாம் சொல்லுங்கள், மனிதர்களை கேட்பதை விட இறைவனை கேளுங்கள். தத்தா, எங்கே தத்தா இருக்கிறார் இறைவன்? மனிதர்கள் எல்லாம் எதிரில் இருக்கிறார்கள். இறைவனை கேளுங்கள், இல்லாதவரை கேளுங்கள் என்று சொல்லுகிறீர்களே. அப்படி நினைக்காதீர்கள் என் செல்வங்களே. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. நம் மனதில் உள்ளதை அவர் அறிவார். நாம் சொல்வதை அவர் கேட்பதற்கு அவருக்கு காது இருக்கிறது. நம் கஷ்டத்தை பார்ப்பதற்கு அவருக்கு கண் இருக்கிறது. கேளுங்கள், ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். பாருங்கள், காலையில் நாம் எழுந்த உடனே இந்த நல்ல நாளை நமக்கு கொடுத்தார். அதே போல் தான் நமக்கு தேவையானதை எல்லாம் அவர் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள்.
வழி பிறக்கும். ஓகே சொல்லுங்களே.